வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாம்பே நடுங்கிற ஒரு விலங்கு கீரி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கீரிகள் இது மேமல்ஸ், அதாவது பாலூட்டி வகையை சேர்ந்தது. தெற்காசியா, ஆப்பிரிக்கா இந்த ஏரியால அதிகமா இருக்கும். இது கூட்டமா தான் வாழும், செத்தாலும் கூட்டமா தான் சாகும். ஒற்றுமனா இதாயா. கீரிகள் மொத்தம் 34 வெரைட்டிஸ் இருக்குங்க. இதோட லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்ல இருந்து 58 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். அதோட டெயில் போர்ஷன் இல்லாம. அது மட்டும் இல்லாம இது எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 320 கிராம்ல இருந்து 5 கிலோ எடை வரைக்கும் போகுங்க. இந்த கீரி இனங்கள்ல சில வகை மட்டும் தனியா தான் வாழும். அதனாலதான் அந்த வகை இனங்கள் மட்டும் அதிகமா வேட்டையாடப்படுது. இதனாலதான் கும்பலா சேர்ந்து கும்மியடிக்கணும். கீரிகளோட முதன்மையான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள், பாம்புகள், பல்லிகள், அப்புறம் பறவைகள் இதெல்லாத்தையும் சாப்பிடும். இதுல ஒரு சில வெரைட்டி என்ன பண்ணும்னா முட்டை, அப்புறம் இறந்து விலங்கோட இறைச்சி இதெல்லாத்தையும் சாப்பிடும். அப்ப கீரிகள் பியூர் வெஜ் கிடையாதா? இந்தியால இருக்கிற சாம்பல் நிற கீரிகள் தான் இருக்கிறதுலே கெத்து. நச்சுத்தன்மை அதிகமா இருக்கிற நாகப்பாம்பா இருக்கட்டும், இல்ல மத்த வகை பாம்பா இருக்கட்டும், கூட நின்று சண்டை போட்டு அதையே காலி பண்ணிடும். அப்புறம் கீரிகள்ட்ட இருக்கிற பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திக்கான தோலும் அதோட ஸ்பீடும். அது மட்டும் இல்லாம கீரிகள் உடம்புல இருக்கிற அசிடைல் கோலின் அப்படின்ற கெமிக்கல் பாம்புகளோட விஷத்துக்கு எதிர்த்து நின்று போராடும். நம்ம எப்பயுமே கெத்து தான். இந்தியால கீரியையும் பாம்பையும் மோத விட்டு வேடிக்கை காட்டுவாங்க. இதுல 95% கீரி தான் ஜெயிக்குங்க. கிராமத்துல மட்டும் இல்ல, சிட்டிலையும் பாத்தீங்கன்னா புதர்கள், அப்புறம் செடிகள்லாம் அதிகமா மண்டி இருந்தா அங்க பாம்பு இருக்கும். பாம்பு இருந்தா நம்ம அண்ணாத்தையும் கூட இருப்பாரு. ஆனா கடைசியில நம்ம அண்ணாத்தை தான் ஜெயிப்பாரு. நம்ம தெருக்கல்ல இந்த சண்டையெல்லாம் விடுவாங்க கீரிக்கும் பாம்புக்கும். ஆனா கடைசி வரைக்கும் சண்டையே நடக்காது. கீரி இனங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு பேண்டட் மங்கூஸ். ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா 20 கீரிகள் வரைக்கும் இருக்கும். இந்த கீரி வகைகள் அதிக அளவுல இனப்பெருக்கம் பண்ணும். ஆனா அதே அளவுல மற்ற விலங்குகளால இது வேட்டையாட படவும் செய்யுங்க. அதிக எனிமீஸ் போல. கீரிகள் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் கீரி தான் தலைமை ஏத்து எல்லா டிசிஷனும் எடுக்குங்க. அதாவது எப்படி வேட்டையாடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுதான் லீட் பண்ணி கொண்டு போகும். சைலண்டா இருந்தா பெண் கீரிகளுக்கு அந்த குரூப்ல இடம் இருக்கும். ஒரு குரூப்புக்கு தலைவனா இருக்கிறது சும்மா இல்லைங்க. தான் உயிரோட வாழணும் அப்படின்னா தன்னோட காதுகளையும் கண்களையும் ஷார்ப்பா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அந்த தலைவனுக்கு இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆச்சு, குரூப்ல இருக்கிற மத்த ஆண் கீரிகள்லாம் இவரை காலி பண்ணிடும். தலைவன்னா சும்மாவா? எனிமீஸ் யாராவது தன்னோட குரூப் அட்டாக் பண்ண வந்தா அந்த குரூப்போட லீடர் எமர்ஜென்சி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஆபத்தான நேரத்துல கும்பலா எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத கீரிகள்கிட்ட கத்துக்கணும். ஒரு சில நேரத்துல தன்னோட கும்பலை காப்பாத்துறதுக்காக தானா வாலண்டியரா போய் அந்த தலைவன் பலியாயிடுமா. குரூப்ல இருக்கிற எல்லா பெண் கீரிகளோட தலைவனா இருக்கிற ஆண் கீரி மட்டும் தான் இன சேருங்க. வேற எந்த ஆண் கீரியாவது இன சேர்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு, இந்த தலைவன் கீரி அதோட சண்டை போட்டு குரூப்பை விட்டு வெளில விரட்டி விட்டுரும். அதான பார்த்தேன், இவ்வளவு நேரம் ஒன்னு புகழ்ந்துட்டேனே. பெண் கீரிகளோட கர்ப்பகாலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70 நாள் வரைக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்ல இருக்கிற எல்லா பெண் கீரிகளும் அட்ட டயத்துல குட்டி போடும். நோ கமெண்ட்ஸ். குரூப்ல இருக்கிற காமனான பெண் கீரியை தான் குட்டிங்களுக்கு பாதுகாப்பா வச்சுட்டு மற்ற கீரிங்கெல்லாம் உணவை தேடி போகுங்க. கிடைக்கிற உணவை அந்த பெண் கீரி குட்டிங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுக்கும். ஆனா கரெக்டா பிரிச்சு கொடுத்தமா அப்படின்னு சொல்லி யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. 4 வாரம் கழிச்சு கணக்கு போடும்போது பிறந்த குட்டிங்கள்ல பாதி தான் உயிரோட இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.